ரோட் ஸ்டைல் ஸ்பைசி சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டி சட்னியும் கூட. ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு இட்லி ஊற்றி வைக்கிறேன். ஆல்ரெடி வந்துட்டு இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கிறதுனால இப்போ வந்து இட்லி தட்டில் இட்லி ஊற்றி நம்ம வச்சிடலாம். அது வந்து இட்லி வேகிற வரைக்கும் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு சைட் டிஷ் வேணும் இல்லையா? ஸோ சைட் டிஷ்க்கு வந்துட்டு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். வெங்காயம், தக்காளி, எண்ணெய், புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அண்ட் காஞ்ச மிளகா, தண்ணி. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ இட்லி வெந்துருச்சு, பார்த்த உடனே தெரியுது. அதை நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடணும். கொஞ்ச நேரம் வந்துட்டு எப்போவுமே இட்லி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தீங்கன்னா சுத்தமாக அதில் வந்துட்டு நல்லா கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்செடுக்கிற வெங்காயம் போட்டு வதக்கிடுவோம். நான் சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கினா போதும். அண்ட் வந்துட்டு இந்த இது வந்து தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே மிக்சியில் போட்டோ இல்லை கல்லில் அரைச்சோ நம்ம சட்னி அப்படியே சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, பபிள்ஸ் வந்து நல்லா தெரியுது. அண்ட் அது கூட கொஞ்சம் தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிப்போம். நான் எல்லாமே தக்காளி, வெங்காயம், மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரெடியாக எல்லாத்தையும் வச்சுட்டதுனால நான் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்டவ்வில் போட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வதங்கினோடனே பச்சை மிளகா போடுவோம். பச்சை மிளகா ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பச்சை மிளகால முக்கால்வாசி எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு காஞ்ச மிளகால பாதி எடுத்திருக்கேன். அண்ட் அது இல்லாமல் இஞ்சி பூண்டு அதுவும் சேர்த்துருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க வேண்டாம், அதை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கல்லில் போட்டு நம்ம நல்லா இடிச்சோ இல்லை அரைச்சோ எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கல் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நல்லா நான் வந்து இந்த கல்லில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கல்லில் போட்டு மிக்சி ஜார் இல்லாமல் நம்ம வந்து நேச்சுரலாக நம்மளோட கையிலேயே எப்படி அரைக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மிக்சி ஜாரு அதை விட நமக்கு கையில் அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போலாம் ஆன்லைன்லேயே கிடைக்குது. ஸோ அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சட்னி வந்துட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது. அதை கொஞ்சம் வந்துட்டு நல்லா அரைக்கணும். இப்போ வந்து நான் இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துடுறேன். எடுத்துட்டு வந்த உடனே இதோ பாருங்க, நான் தாளிக்கல எதுவும் பண்ணலை. சட்னி ரெடி. தேங்க்யூ.